அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். என்னோட பேர் எம் முத்தமிழரசி. நான் படித்தது பிஎஸ் நர்சிங். சொந்த ஊர் அப்படின்றது காரியாபட்டி பக்கத்தில் தர்மாபுரம் அப்படின்ற ஒரு சின்ன குக்கிராமம் தான். எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எஸ்டி சீடர் மிஸ்டர் பி கருப்பசாமி சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து மைக்கை வாங்குறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்டேஜில் நின்று பேசி. ரெகுலராக வீக்லி மீட்டிங் இங்கே வந்துடுவோம். ஆனால் வந்து இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கடவுளுக்கு. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அச்சீவ்மெண்ட் மேடம் எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து டியூட்டிஸ்லேருந்து ஜெட்டிஸ் ரேங்க்கு வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி போனஸ் அப்படின்றது புதுசாக ஒரு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போனஸ் அப்படின்றது கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்றத நினச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ரொஃபஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனடா, ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லலாம் வேக்கண்ட் அப்படின்றது இருந்துட்டு எனக்கு நேற்று வந்து கால் பண்ணாங்க. ஜெர்மனுக்கு வாங்க, இப்போ உங்களுக்கு இயர் அப்படின்றது என்னோட ஏஜ் கேட்டாங்க 31 அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.7 lakhs உங்களுக்கு சேலரி அப்படின்றது கொடுக்குறோம். பிலோ 35 years அப்படின்றது நீங்கள் இப்போவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி நேற்று எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசினேன். என்னோட மைண்டை இந்த மைலேஜ்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஜெர்மன் போகிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கூட விட்டுட்டு இன்னைக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இதை பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்கால நோக்கம், என்னோட ஃப்யூச்சர் அப்படின்றது என்னோட குழந்தைங்களுக்காக அப்படின்றத நம்ம எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் குழந்தைங்க கேட்குற அத்தனை விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோமான்னு கேட்டால் இல்லை. ஆமாம் தானே? எல்லாருமே பேசலாம். ஏன்னா இது இங்கே வாய்ப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம காது வழியாக கேட்டுட்டு போகக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை செயல்படுத்தி நம்மளும் இதில் அச்சீவ்மெண்ட் வர்றோமோ அதுதான் நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வாய்ப்பு அப்படின்றது பொக்கிஷமாக உங்கள் கையில் தேடி தேடி வம்பாக கூட உங்களை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை உதாசீனப்படுத்துகிறவங்களுக்கு மத்தியில் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு இங்கே தேடி வந்து கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம 100% ஸ்ட்ராங்காக இந்த லைஃப் ஸ்டைலில் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னா இந்த மைலேஜில் நீங்கள் பிஸ்னஸை தொடங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.